இனிமே டோலே தேவையில்ல. அதான் வரப்போகுதுல புது சிஸ்டம். இப்படி சொல்ற மாரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே வெளிய போம்போது, நம்மளோட நேஷனல் ஹைவே யூஸ் பண்ணும்போது, நம்ம டோல் கட்டுவோங்க. இந்த டோல் நம்ம முன்னாடி நம்ம டைரக்ட்டா பணமா கட்டிட்டு இருந்தோம். அந்த மாரி கட்டும்போது, நம்ம நெறைய இடத்துல வெயிட் பண்றது, இந்த மாரி ரொம்ப காத்து கிடக்கிறது, இது மாரி சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால இந்த ஒரு நிலைமைய மாத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஃபாஸ்டாக் சிஸ்டத்த கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் மூலமா ஈஸியா ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா, பணம் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிரும். இதனால லைன்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்ல அப்படின்ற மாரி இந்த ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்தாங்க. இப்ப இதையும் தாண்டி நீங்க இந்த ஒரு சிஸ்டம்லாம் வந்துருச்சு அப்படின்னா, நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லி ஒரு புது சிஸ்டத்த கொண்டு வர போறாங்கங்க. அது என்ன சிஸ்டம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஜிஎன்எஸ்எஸ் சிஸ்டம்ங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். அதாவது இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது, நம்மளோட வண்டியில் ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸை வச்சு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ தூரம் நேஷனல் ஹைவேல போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணி, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கிட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் இதில் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட டைமும் சேவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அமௌண்ட்டும் அதிகமாக சேவ் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி டோல் பே பண்ணுறத நம்ம ஃபுல்லாக தாங்க பே பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஒரு ஹைவே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஹைவேவை ஃபுல்லாலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த டோல்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நீங்கள் ஃபுல் பணத்தை கட்டி தான் ஆகணும். ஆனால் இந்த சிஸ்டத்தில் அந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட்டை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் டோலை யூஸ் பண்ணுறீங்க, இந்த சிஸ்டத்தில் டோலே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் போய்கிட்டே வந்திருக்கலாம். நீங்கள் ஹைவேக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களோட ஜிபிஎஸ் டிவைஸை வச்சு நீங்கள் அந்த ஹைவேல எத்தனை கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ண கிலோமீட்டருக்கு தகுந்தாப்புல உங்ககிட்ட சார்ஜஸை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது மூலமாக நம்மளோட பணமும் அதிகமாக சேவ் ஆகும். ஆனால் இந்த ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதனால பலவிதமான சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் நீங்கள் டோலில் டைரெக்டாக பணம் கட்ட வேணாம், ஃபாஸ்டாகுக்கு மாறுங்க ஃபாஸ்டாகுக்கு மாறுங்கன்னு சொல்லி இப்போ ஃபாஸ்டாக் நல்லா செட் ஆகி எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து இந்த ஒரு சிஸ்டத்துக்கு மாறணும்னு சொன்னாங்க அப்படின்னா இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளோட வண்டிகள் எல்லாத்துலேயுமே ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஜிபிஎஸ் டிவைஸை புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை தான் நமக்கு ஏற்படுத்தும். அதனால இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இதனால தான் இப்போ ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹைப்ரிட் மாடல் கொண்டு வர போகிறாங்க. அதனால ஃபாஸ்டாகும் இருக்கும், இது மாதிரி புது இந்த ஜிபிஎஸ் சிஸ்டமும் இருக்கும். இப்போ நம்ம ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு தனி செப்பரேட் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் பிடிச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு செப்பரேட் லைன் இருக்குங்க. நீங்கள் லைனில் நிற்காமல் செப்பரேட்டாக நீங்கள் பாட்டுக்கு போய்க்கலாம். அதனால இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாதான் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என்ன அப்படின்றது தெரியும். ஆனால் ஃபாஸ்டாக கம்பேர் பண்ணும்போது இது நிறைய செலவுகளை மிச்சம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃபாஸ்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது முன்னாடியே ஃபாஸ்டாகில் நம்மளோட அமௌண்ட்டை ஆட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம ஹைவே யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பணம் டிடெக்ட் ஆயிரும். ஒருவேளை நம்ம ஹைவேல போகும்போது நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத ஃபைனு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அதிகமாக போடுவாங்க. இதனால நம்மளோட பணம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஜிபிஎஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற அட்வான்டேஜாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் நீங்கள் ப்ரீபெய்டு ஆப்ஷன் மட்டும் இல்லை, உங்களுக்கு போஸ்ட்பெய்டு பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதனால் நீங்கள் பணத்தை முன்னாடியே கட்டலைனா கூட நீங்கள் அந்த மாதிரி ஹைவேஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பணத்தை அதுக்கப்புறம் கூட கட்டிக்கலாம். எவ்வளோ பணன்றதை பார்த்து அப்புறம் கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்து பார்க்கலாம் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.